திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தின் சிறப்பினை பற்றி பார்ப்போம். மார்கழி மாதத்தில் நடராஜர் பெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரத்திலே மிகவும் சிறப்பாக அபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது. ஆண்டிற்கு 6 முறை நடராஜர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறும். தேவர்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஒரு வருடமாக கருதப்படுகிறது. தேவர்கள் ஒரு நாளிலேயே 6 கால பூஜையும் செய்கிறார்கள். நாம் அதனை பிரித்து 6 முறையாக, ஒரு வருடத்திற்கு 6 முறையாக அதனை செய்கின்றோம். தேவர்கள் செய்யும் முதல் பூஜை விடியற்காலையில், நாம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்திலே விடியற்காலையிலே நடராஜ பெருமானுக்கு செய்யும் அபிஷேக பூஜைகள். தேவர்களும் நாமும் இங்கு நடராஜ பெருமானுக்கு தேவர்கள் செய்யும் நேரத்திலே நாமும் செய்வதால், சமமாக செய்வதால் இதற்கு சபாபதி அபிஷேகம் என்று பெயர். திருச்சிற்றம்பலம். அடுத்து மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையில் அருளி செய்த திருவம்பாவை பாடலை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதி வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்துளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதரமளியின் மேல் நின்றும் பூரண்டிங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதேயம் தொழி பரிசெலூரெம்பாவாய். பாடலின் பொருள்: வாளை போல் ஒளி பொருந்திய கண்களை உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமானுடைய புகழினை நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம். இதனை கேட்டுமா இன்னும் நீ உறங்குற? உன் காதுகள் தான் என்ன செவிடோ அப்படின்னு அங்கே வந்த பெண்கள் கேட்க, அதற்கு ஒரு தோழி, மாதேவன் ஆகிய சிவபெருமானின் கழல்கள் நிறைந்த திருவடியை நாங்கள் பாடிக்கொண்டு வீதி வழியாக பாடிக்கொண்டு வருகிறோம். அப்பாடலின் ஓசையானது அந்த தூங்கி கொண்டிருந்த தோழிக்க காதில் கேட்டு, தன்னையே மெய் மறந்து பரவசத்திலே தம்மையே விம்மி விம்மி மெய் மறந்து தானே படுக்கையில் நின்று எழுந்து நின்றாளாம் அந்த தோழி. அதன் பிறகு திருப்பி புரண்டும் படுத்தாள். அப்படி இவளுடைய